கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணுற மாதிரி ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஹோல் கரம் மசாலா, ஜீரகம், சோம்பு எல்லாம் அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. கூடவே 5 பச்சை மிளகாய் நான் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. நீங்கள் காரம் கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. 3 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் 1/2 கை அளவு கொத்தமல்லியும் 2 ஸ்பூன் அளவு தயிரும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கினதும் உப்பு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் இன்னைக்கு கேரட், பீன்ஸ், சோயா சங்க்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. ஊற வச்ச ஜீரக சம்பா ரைஸ் 2 டம்ளர் அளவு எடுத்திருக்கேன். அதை சேர்த்து கலந்து விட்டுட்டு நாம 1:2ங்கிற ரேஷியோவில் தான் தண்ணி சேர்ப்போம். பட் நான் வந்து ஒரு அரை டம்ளர் அளவு மட்டும் தண்ணி கம்மி பண்ணியிருக்கேங்க. நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கொதி வந்த உடனே குக்கரை மூடி போட்டு 2 அல்லது 3 விசில் போல் விட்டு இறக்குனீங்கன்னா சுவையான வீடே மணக்கிற கொத்தமல்லி சாதம் ரெடி. கண்டிப்பாக இதை கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். தேங்க்யூ.